வந்து கேக்குறாரு, என்னம்மா நடக்குதுங்க? என்னம்மா மாமியார் மருமக மீட்டிங்கா? அப்பாடா, அதுக்கு என்ன இப்போ? அமிர்தா எழில் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க நடந்ததை பத்தி. எழில் கதைய பத்தி அமிர்தா கிட்ட சொல்றாங்க. பி உட்காருங்கம்மா. பி நைட் இங்கதான் தூங்குனியா? ஆமா, ஹால் காத்தோட்டமா இருந்துச்சு, அதனால படுத்துட்டேம்மா. கோபி, இங்க காத்தோட்டமா இருந்துச்சா? ஆமாமா. கோபி, ஓ மாமியா எங்க தூங்குனா? மாமியா ராதிகா மயூலாம் ஏசி போட்டு நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேருமா சேர்ந்து உன்னை வெளியே துரத்தி இருக்காங்க, அதுதானே? நான் தான் ஆசைப்பட்டு தூங்குனேன். இரு கோபி, அவங்கள இருமா கேக்குறேன்ப்பா. உள்ள போனா நொய் நொய்னு பேசி டார்ச்சர் பண்ணுவாமா, நிம்மதியா இருக்கும்னு ஹால்ல வந்து தூங்கிட்டேம்மா. பிளீஸ்மா புரிஞ்சுக்கோங்கம்மா. என்னமோ கோபி, யார காப்பாத்த சொல்றேன்னு அதுதான் எனக்கு புரியல. நீங்க ஃப்ரெஷ் ஆயிட்டீங்களா? என் கையால உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இரு கோபி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அதுக்கே உடம்பு சரியில்லைம்மா, இந்த நேரத்துல உங்களை காஃபி போட சொன்னா தப்புமா. ரிலாக்ஸ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு சூப்பரா காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். கோபி, உனக்கு காஃபி போடலாம் தெரியுமா? அவ்வளவு ஆர்டரையும் நான் டெலிவர் பண்றேன். ஒரு காஃபி தானே, இப்ப பாருங்கம்மா. கேக்குறாங்க ராதிகா கிட்ட, எங்க போற? காஃபி போடதாம்மா. கோபியே போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டாருல. கோபிக்கு காஃபி எல்லாம் போட தெரியாதுமா. அவங்க பிரச்சனை ராதிகா, நீ உட்காரு. கோபி சமய கட்டு பக்கம் தலை வச்சே படுத்தது இல்ல, காஃபி போடுறேன்னு சொல்லிட்ட. சரி, பாத்திரமாவது கழுவி வச்சிருக்காளே, சரி பாலை ஊத்துவோம். தூள் போடுறது கணக்கே தெரியலையே, மதிப்பா போடுவோம். பெர்ஃபெக்டா பண்ணணும். மம்மி வந்துட்டேன், குடிங்க. என்னப்பா கோபி, ஃபில்டர் காஃபி இல்லையா? டிகாஷன் யாருமே போடல, அதாம்மா இன்ஸ்டன்ட் காஃபியை வச்சு. சாரிமா மம்மி, உங்களுக்கு ஃபில்டர் காஃபி தான் பிடிக்குமா? ஆர்டர் பண்ணா 20 மினிட்ஸ்ல வந்துடும். ஆர்டர் பண்ணட்டுமா? அதெல்லாம் எதுவும் வேணாம், ஏதோ காஃபின்னு குடிச்சா போதும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கம்மா. காஃபி எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குப்பா. என்ன போய் கேட்டீங்க பாருங்க, காஃபி போட தெரியுமான்னு. பெரிய விஷயமே இல்லம்மா. என்ன கோபி, நீ வாக்கிங் போலையா? ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு போகணுமா? கோபி, நீ போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாக்கிங் போயிட்டு வா. மம்மி, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் போலாமா? வேகத்துக்கெல்லாம் என்னால நடக்க முடியாதுப்பா, அதுவும் வேற உங்க அப்பா வேற நான் போய் பாக்கணும்பா. இன்னொரு கப்பு வேணாலும் போட்டு கொடுக்குறேம்மா. வேணாம் கோபி, போதும்பா. உண்மையிலே ஓகே தானேம்மா? அருமையா இருக்கு கோபி. இது மாதிரி ஒரு காஃபி கூட குடிச்சதே இல்ல. அம்மா, கூடிய விரைவில் காஃபி ஷாப்பே வைக்க போறேன் பாருங்கம்மா. காஃபியா போட்டிருக்கான், கன்றாவியா இருக்கு. என்னத்த சொல்றது, குடிக்கவே முடியல, தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்ப ராதிகாவும் கமலாவும் பாத்துடுறாங்க. சும்மா பாத்துக்கிட்டு இருக்கீங்க, தள்ளுங்க. சரி, வெளியே வர்றாங்க. திட்டிக்கிட்டே வர்றாங்க கோபிய. இப்ப ராமமூர்த்தியும் பாக்யாவும் வர்றாங்க. அத்தை வர்றாங்க. ஈஸ்வரி வாக்கிங்கா? நீங்க 2 பேரும் நடங்க, நான் வந்துடுறேன் மாமா. ஈஸ்வரி, மகன் வீட்டுல வாழ்க்கையெல்லாம் சிறப்பா போகுதா? சத்தத்தையே காணோம், உன்கிட்ட தானே கேக்குறேன். புதுங்க. என்ன ஈஸ்வரி வரத்தியா சொல்ற? ஒரு கலை இல்ல, குரல்ல ஒரு ஸ்ட்ரென்த் இல்ல. நடக்குது ஈஸ்வரி, சொல்லு. போனது கோபிகாண்டி தான், ஆனா இப்ப தோணுது ஏன்டா போனோன்னு. படிச்சு படிச்சு சொன்னேன், கேட்டியா? போகாதன்னு. நாள்ல உன் மகன் அவனோட சுயரூபத்தை காட்டிட்டான் பாத்தியா? என்ன நல்லா தாங்க பாத்துக்கிறான். அங்க ஒருத்தி இருக்கா கமலான்னு. என்ன பேச்சு பேசுறா, சும்மாவே இருக்க மாட்டேறாங்க. அம்பு சண்டை இழுத்துக்கிட்டே இருக்கா. நைட்டு யாராவது அவல் உப்புமா சாப்பிடுவாங்களா? என்ன சொல்ற ஈஸ்வரி, அவல் உப்புமாவா? வீட்டுல ஓட்ஸ் ரொட்டி தானே சாப்பிடுவாங்க, ஸ்பெஷலா அவல் உப்புமா எல்லாம் பண்ணி கொடுக்குறாங்களா? இல்லையே, நல்லா கவனிக்கிறாங்களே. ஸ்பெஷலாங்க ஒரு சப்பாத்தி இருக்குமான்னு கேட்டா கிடையாதுன்னு சொல்றாங்க. காஃபிக்கு சண்டை, டீக்கு சண்டை, பழத்துக்கு சண்டை, எல்லாத்துக்கும் சண்டை. எதுவுமே சரியா சாப்பிடாம நாக்கெல்லாம் செத்து போச்சுங்க. சரி, அடக்கம் பண்ணிடலாமா? வீட்டுல நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்த, இப்போ மகனுக்காண்டி கஷ்டப்படுற, இப்படியா பண்ணுவாங்க? ராதிகா அம்மா சமையல் கொடுமைன்னா இன்னைக்கு காலையில கோபி ஒரு காஃபி போட்டு கொடுத்தாங்க. அவனுக்கு சுடுதண்ணியே வைக்க தெரியாதே, இங்கிருந்து காபி போட்டு கொடுத்தான். இல்லையே, உனக்கு தாய் பாசம் பெருக்கெடுத்து ஓடுது போலயே. அப்படி ஓடுறதுக்கு ஓடாமலே இருக்கலாம். வைக்கவே முடியலங்க அந்த காஃபிய. ஆவக்காயில இல்ல வேப்ப எண்ணெயில போட்டா எப்படி இருக்கும் அந்த காஃபி? இப்படி இருந்துச்சுங்க அந்த காஃபி. குடிச்சதுக்கு அப்புறமா 50 ட்ரிப் வாய கொப்பளிச்சுட்டேங்க. அந்த நாக்கிலே நிக்குது அந்த கசப்பு. சரி, அந்த விளக்கெண்ண காஃபியை தான் குடிக்கணுமா என்ன? நம்ம வீட்டுக்கே வந்துற, அது மாத்திரம் முடியாதுங்க. ஏன்? கோபி கூப்பிட்டான்னு தான் நான் போனேன். ஒரு முக்கியமான வேலை வந்துருச்சுங்க. என்ன வேலை? ராதிகாவோட அம்மாவை அந்த வீட்டை விட்டே துரத்தணும். உங்களை துரத்துற முடியும்,
நான் இந்த வீட்டை விட்டே வரமாட்டேங்க. ஈஸ்வரி இந்த வேண்டாத வேலையெல்லாம் அவ வாய்க்கு நான் இத பண்ணியே ஆகணுங்க எல்லாம் திருத்தவே முடியாது. பாக்யாவை ராமமூர்த்தி பாத்துறாரு. அப்புறம் பேச்ச மாத்துறாரு. வேலைக்கு மாத்திரை போடுறியான்னு ஈஸ்வரிய பார்த்து கேக்குறாரு. சாப்பிடுறேன், நீங்க? கிளம்புறேங்க. அத்தை என் மேல கோவத்துலதான் இருக்காங்களா? நாடகம் போட்டு திரியுறாமா, காபி சரியில்லை, சாப்பாடு சரியில்லைன்னு. நான் வேணா டெய்லி போய் சாப்பாடு கொடுத்துட்டு வரேன். நான் போய் கேட்டு பார்த்துட்டு வரவாமாமா. பாக்யா, உனக்கு தேவையில்லாத வேலை, விடுமா நீ. ஓ மாமா, நான் கேட்டுட்டு வரேன். நில்லுங்க அத்தை. எப்படி இருக்கீங்க அத்தை? என்ன பாக்யா, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அம்மா என்கிட்ட சொன்னாங்க உங்களுக்கு சாப்பாடு சரியில்லையாமே. நான் வேணா டெய்லி உங்களுக்கு சாப்பாடு வந்து கொடுக்கட்டுமா? என் பையன் வீட்டுலதான் இருக்கேன், நான் ஒன்னும் ரோட்ல இல்லையே, எல்லாம் என் பையன் பாத்துப்பான் தானேமா சொன்னேன், விடுன்னு. கஸ்டமர் கிட்ட எல்லாம் கேக்குறாங்க பாக்யா சாப்பாடு எப்படி இருக்குன்னு. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பார் ஓனர் சாப்பிட வந்திருக்காரு. நல்லா இருக்கீங்களா மேடம்? நான் நல்லா இருக்கேன் சார்னு சொல்றாங்க பாக்யா. ஒரு வாட்டர் மிலன் ஜூஸ் கொடுங்களேன். செல்வி எடுத்துட்டு வா. இல்லையே, வியாபாரம் நல்லா நடக்குதுன்னா நம்ம பார்லயே நல்லாவே வியாபாரம் நடக்கும். வந்த விஷயத்த சொல்லாம என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன் பாருங்க. பாரோட ஓப்பனிங் வச்சிருக்கோம், நீங்க பக்கத்து கடைக்காரங்க, அந்த முறையில உங்களுக்கு பத்திரிக்கை கொடுக்கலான்னு வந்தேன். இந்த பேரு மேடம் பாக்யலட்சுமி, ரொம்ப மங்களகரமான பேரு. இங்க உங்க கூட வேலை செய்யற லேடிஸ் எல்லாரும் நம்ம பார் ஓப்பனிங்க்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறோம் சார். நான் அப்புறம் வர்றேன் மேடம். ஜூஸுக்கு காசு, பக்கத்துல பிசினஸ் பண்ண போறோம், ஜூஸுக்கெல்லாம் நீங்க காசு கேட்கலாமா? பிசினஸ் சார், பிசினஸ் வேற, பழக்க வழக்கம் வேற. போங்க, இந்தாங்க. ஆகியா கூட வேலை செய்யற லேடிஸ் எல்லாம் பயப்படுறாங்க, பக்கத்துல பார் வந்துச்சுன்னா எங்க வீட்டுல விட மாட்டாங்கன்னு சொல்றாங்க. எவனாவது பிரச்சனை பண்ணா இந்த ஆளை போய் கூப்பிட முடியுமா? பயமுறுத்தாத செல்வி, போய் கஸ்டமர்ஸ கவனிங்க, பயப்படாம இருங்க. இன்று குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.